இந்த வாரம் நடந்து முடிந்த டாஸ்கில் சிறப்பாக பங்கெடுத்துக்காத 2 பேரை தேர்வு செஞ்சு சொல்லுங்க. மக்களை இன்னைக்கு ஃப்ரைடே எபிசோட் இல்லையா? ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எபிசோட வந்து கண்டென்ட் பஞ்சமே இருக்காது. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் பிக் பாஸ் மெம்பர் ஒஸ்ட்டுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒஸ்ட்டு தான் செலக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சரி தான் வந்தாங்க. மஞ்சரி வந்து சௌந்தர்யா தான் சொன்னாங்க. சௌந்தர்யா வந்து இந்த வாரமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பங்களிப்பு கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ் ஆமாம் தான். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கல் நேரம் பண்ணிட்டாங்க. விநாயகர் மாதிரி அவங்க வந்து தடுக்க போகிறதோ டிஃபென்ஸ் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இல்லை. கல் எடுக்கிறது நிறையா போனாங்க. பட் இருந்தாலுமே கூட மற்றவங்களோட இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி கல் மேலே உட்காந்துட்டு அப்படி பிடுங்கிறதா தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெமோ மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்து இந்த மாதிரி கோட்டை கட்டுங்க மேலே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சௌந்தர்யா அவர்களோட பங்களிப்பு வந்து இந்த டாஸ்க்ல ரொம்பவே கம்மியாக இருந்தது. இந்த ஒன்று சொல்லிக்கிறேன், என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குது, கேட்கறது ஒரு மாதிரி இடத்துல சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு நேற்றுலேருந்தே கொஞ்சம் சளி காய்ச்சல் பிடிச்சிருக்கு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணுறேன் இல்லையா? அதை பாராட்டுன்னு வச்சுன்னா அவங்க வீடியோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது முத்துக்குமன் பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூமில் விஜய் சேது சொல்லியிருப்பார் இல்லையா, இப்போ நான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பேச அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டாரு. எனக்கு வந்து அஞ்சிதா வந்து சரியா பார்ட்டிசிபேட் இல்லாமல் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு. சரியாக பங்கேற்காத நபர் அன்ஷிதாவை சொல்லணும்னு நினைக்கிறேன். ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக தான். அண்ட் அடுத்த ரைன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி பண்ணால் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுட்டு அப்படி தான் கேமை கொண்டு போகணும். பட் நீங்கள் அதை விட்டுட்டு எனக்கு வந்து மனசாட்சி இருக்குது, நான் அப்படிலாம் ரூடாக பண்ண மாட்டேன், எனக்கும் நான் மற்ற ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வகையில் புரிஞ்சுக்கிட்டு கேமை ஸ்பாயில் பண்ணுறதுலாம் வந்து ரொம்பவே தப்பு. ஏன்னா நீங்கள் போன வாரம் டெவில் டாஸ்க்கு அதே தான் பண்ணீங்க. அண்ட் இந்த டாஸ்க்கு அதே தான் பண்ணீங்க. வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டீங்க, எனக்கு வந்து ஆட புரிய சொல்லிட்டு போயிட்டீங்க. ஸோ இது வந்து ரொம்ப தப்பாக தெரியுது. ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சௌந்தர்யாவுக்குள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நிறைய இருக்கு. ஆனால் அவங்க சீக்கிரமாக கிவ் அப் பண்ணிடுறாங்க விளையாட்டை. சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ ஜெஃப்ரி என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா இருக்கிற டேலண்ட்டுக்கு வந்து அவங்க எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள். அவங்க இருக்கிற பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட டைட்டில் அவங்க தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ பொட்டன்ஷியல் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற ஒரே தப்பு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சீக்கிரம் வாக் அவுட் பண்ணிடுறாங்க, சீக்கிரம் டென்ஷன் ஆகிட்டு குவிட் பண்ணிடுறாங்க. அதை மட்டும் தவிர்த்தாங்கன்னா இங்கே கேம் பிளே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏங்க அவங்க ஃப்ரெண்டை வந்து நாமினேட் பண்ண இஷ்டம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லாமல் விட்டுறலாம், வேறு நாமினேட் பண்ணலாம். பட் ஃப்ரெண்டை நாமினேட் பண்ண மாதிரி இருக்கணும், அவங்க வலிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சேஃபாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பண்ணாமே இருக்கலாமே. அண்ட் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து அஞ்சிதா கேமே பிடிக்கல, ஏன் அஞ்சிதா கேம் எனக்கு அஞ்சிதாவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக ஓப்பனாக சொல்லிட்டாங்க. உங்க கேம் பெருசா பிடிக்கல அஞ்சிதா. ஸோ தர்ஷிகா போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷாலோட ஒன்லி டார்கெட் பார்த்தீங்கன்னா அஞ்சிதா தான். ஸோ அஞ்சிதா கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. ஸோ அவர் சொல்கிறார், ரொம்ப மனம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறார். இந்த வாரம் ஃபஸ்ட்டு அசல்ட் ஆகிற நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அஞ்சிதா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து என்ன பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாஸ்கில் வந்து சிறப்பாக பங்கேற்காத நபராக அன்ஷிதா, இன்னொன்று